சட்டசபையில் வாய் திறந்து பேச மாட்டேங்கிறார், வாய் திறந்து பேச மாட்டேங்கிறார் விஜய் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு அடிச்சார் பாருங்க. வாயை திறந்து வானத்து இடி முழக்க மாதிரி சரவெடி மாதிரி அடிச்சார். அப்படிப்பட்ட பேச்சு. இதை கேட்டு வெளியே வரைஞ்சு கட்டிட்டு வெளியே ஓடுறீங்களே, ஏன் பொறுமையா நின்று கேட்டு பதில் சொல்லுங்க, பொறுமையா கேளுங்க. உங்க குற்றச்சாட்டு நீங்க வைக்கலாம், அவருக்கு பதில் அதற்கு பதில் அவர் சொல்லலாம். பேச மாட்டேங்கிறார், பேச மாட்டேன், பேசுனா சரவடி மாதிரி பேசுறாருல்ல. வானத்தை அந்த கோடை இடி மாதிரி கோடை இடி குமுறல் மாதிரி விஜய் இடுகின்ற இந்த முழக்கங்கள் அந்த இறைவனுக்கு கேட்கின்றது. இறைவனால் அனுப்பப்பட்ட விஜய். விஜய் என்றால் அர்ஜுனன், மறந்துடாதீங்க. விஜய் என்றால் அர்ஜுனன். அர்ஜுனனுக்கு இன்னொரு பெயர் தான் விஜய் என்று பெயர். ஆக இறைவனால் அனுப்பப்பட்டவர் தான் இறைவன். அதாவது அந்த இறைவன் அவதாரம் என்று கூட சொல்லலாம். இது அதிகப்படி என்று நினைக்காதீர்கள், அதுதான் உண்மை. ஒவ்வொரு வேஷமா கலைஞ்சிரும் போல இங்க இருக்கிற நிறைய பேரு நடுங்கி போய் இதுல நம்ம மேல அவதூறு வேற. இப்ப புதுசா ஒரு வெப்பன் ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன தெரியுமா? அவங்க தயவால தான் நம்ம ஆட்சி நடக்குதான். மக்கள் தயவால இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. மனசாட்சி உள்ள சக்திகளோட ஆதரவால இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. நாங்க தான் அனுப்பி வச்சோம் அப்படின்றாங்களே. அனுப்பி வச்சவங்களுக்கு மினிஸ்ட்ரியில இடம் கொடுத்தா ஏன் கதறீங்க? ஏன் இவ்வளவு கோவம்? ஏன் இவ்வளவு கதறல்? இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நமக்கு ஆதரவு கொடுத்தது சுயேட்சையா எடுத்த முடிவுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நமக்கு ஆதரவு கொடுத்தது சுயேட்சையா எடுத்த முடிவுன்னு சொல்றாங்க. இதுல எங்க இருந்து நாங்க தான் அனுப்பி வச்சோம்னா புரியல. மக்களுக்கு நல்லா புரியும், எல்லாத்தையும் தெளிவா